இந்த ஒப்பந்தம் வரவேற்க தகுந்த ஒரு ஒப்பந்தம். உங்களை பொறுத்தல இது வரவேற்க தகுந்த ஒப்பந்தம். கண்டிப்பா. வெளிப்படைத்தன்மை இல்லாவிட்டாலும் கூட வெளிப்படைத்தன்மையெல்லாம் வந்துரும். நடைமுறையை பத்தி சொல்றேன். அதாவது எப்படி இதை ஒரு முறையா பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வர்த்தக அமைச்சர் இதை அறிவிச்சிருக்கணும், அதனுடைய முக்கிய அம்சங்களை சொல்லியிருக்கணும், மற்ற உறுப்பினர்களை அவர்களை நம்ப வைத்திருக்கணும். அதை தான் சொன்னேன். he should have taken the house into confidence. இப்படி எதுவும் நடக்கலை. சரி, அதனால இந்த ஒப்பந்தம் பழுதான ஒப்பந்தம்னு அர்த்தம் கிடையாது. புரியுது. ஸோ அதில் நீங்கள் சொன்னீங்க வரவேற்க தகுந்த ஒன்று அப்படின்னா எந்த அடிப்படையில் அது வரவேற்க? முதல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய போட்டியாளர்கள், அதாவது நம்முடைய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய போட்டியாக இருக்கிறது வங்கதேசம். இங்கே இருக்க திருப்பூரில் இருக்க ஏற்றுமதியாளர்களாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும், அவர்களுக்கு வங்கதேசம் ஒரு பெரிய போட்டியாக இருக்கிறது. அவங்க மலிவான தரமான பொருட்களை தர அளவுக்கு அவங்க உயர்ந்துட்டாங்க. அவர்களோடு நம்ம போட்டி போடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு எவ்வளவு கட்டணம் விதிச்சிருக்காரோ அதே அளவு நமக்கு இருக்கணும். அவர்களுக்கு 19% கட்டணம் விதிச்சிருக்காரு, நமக்கு 18. அதுவே ஒரு நல்ல ஒரு நகர்வுன்னு நான் நினைக்கிறேன்.